இன்னைக்கு கைஸ் இந்தியாவோட ஸ்ட்ராங்கான 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரஷ்யாவோட S-400, இன்னொன்று வந்து இந்தியாவோட PMD. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். நான் உங்கள் பிரவீன்குமார். அப்டேட் பண்ணப்பட்ட S-400 ஏவுகணை அமைப்பும் உள்நாட்டிலே தயாரான பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு BMD அமைப்பு வந்து இந்தியாவோட வான்பரப்பை வந்து மேம்படுத்துது அப்படின்னு ஏர் மார்ஷல் மாதேஸ்வர் சார் வந்து சொல்லியிருக்காரு கைஸ். இவர் வந்து IAFல ஒரு ஹை போஸ்ட்டில் இருந்த ஆஃபீஸர். இவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகியிருக்காரு. ஸ்புட்னிக் இந்தியாங்கிற நியூஸ் மீடியாவில் வந்து ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி பேசியிருக்காரு கைஸ். இந்த 2 அமைப்புகளோட பவரை பற்றியும் இதோட ஸ்ட்ராங்கு விரிவான வான் பாதுகாப்பு கவசமாக இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. S-400 வந்து ஒரு ரஷ்ய தயாரிப்பு கைஸ். இந்த அமைப்போட திறன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, பல விமானங்கள், ட்ரோன்கள், UAV, பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மாதிரி பல வான் இலக்குகளை வந்து இடைமறித்து தடுக்கிற மாதிரி இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம உள்நாட்டிலேயே தயாரானதை பற்றி பார்க்கலாம். நம்ம வான் பரப்புக்கு உள்ள வர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து இடைமறித்து தடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கைஸ். இது வந்து இந்தியாவோட BMD அமைப்பு. இந்த 2 அமைப்புகளை வந்து உயரமான அச்சுறுத்தல்களை வந்து தடுக்கிற மாதிரி லேயர் பை லேயராக பாதுகாப்பு உருவாக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட உலகத்திலே பெஸ்ட்டான S-400 அமைப்பும் நம்ம உள்நாட்டிலே தயாரான BMD பாதுகாப்பு அமைப்பும் இருக்குது. இது மட்டும் போதுமான பார்த்தா இல்லை கைஸ், இதோட எண்ணிக்கையும் நம்மளுக்கு முக்கியம். இந்தியா கிட்ட வந்து கம்மியான எண்ணிக்கையில் தான் இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு போர்க்கால நடவடிக்கையாக எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி ஏர் மார்ஷல் மாதேஸ்வர் சார் வந்து சொல்லியிருக்காரு கைஸ். இது வந்து நம்ம கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இந்தியாவை எல்லா எல்லைகள்லையும் வைக்க முடியாது. இது வந்து எங்கெங்கே வைப்பாங்கன்னா, முக்கியமான உள்கட்டமைப்பு இருக்கிற இடத்துலையும் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கிற இடத்துலையும் வந்து இந்திய விமானப்படை IAF வந்து BMD அமைப்பையும் S-400 அமைப்பையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த அணுகுமுறை வந்து முக்கியமான பகுதியில் வான் பாதுகாப்பு கவசமாக வந்து இருக்குது. இந்த S-400 அமைப்பும் BMD அமைப்பும் வந்து இணைஞ்சிருக்கிறது இந்தியாவோட வான் பாதுகாப்பு திறனை வந்து மேம்படுத்துது. இந்த 2 வான்பரப்பு அமைப்புகளையும் வந்து நம்ம வந்து சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்திய பாதுகாப்புக்கு வந்து ஒரு மைல்கல் தான் கைஸ். இந்தியா வந்து வான் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்றதுக்கு இந்த 2 அமைப்புகளும் வலுவான தடுப்பை வந்து உருவாக்குது. ஒரு சீல்டு மாதிரி உருவாக்குது கைஸ் இதை சுற்றியும். இதனால வந்து நம்ம வான் பாதுகாப்பு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம இதை 2ஐயும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால தேசிய பாதுகாப்பை வந்து மேம்படுத்தலான்னு எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அது S-400 வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. அது வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து ஒரு 5 சிஸ்டத்தை வாங்கியிருக்கோம். அது இன்னும் 2-3 தான் கைஸ் வந்திருக்கு. இன்னும் 2 சிஸ்டம் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி இன்னும் கரெக்டாக அப்டேட் கிடைக்கல கைஸ். BMD அமைப்பு வந்து நம்ம உள்நாட்டிலே உருவாக்கியிருக்கோம். இதை வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து S-400 மட்டுமே நம்பி இல்லை. இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பில் தயாரான BMD அமைப்பும் வந்து ஒரு பெரிய பங்காக இருக்குது கைஸ். S-400க்கு ஒரு போரோ ஒரு ஃபைட்டோ ஆரம்பிக்கும் போது இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து நம்ம வான் பாதுகாப்பு வந்து சிறப்பாக பாதுகாக்கும். இது எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த S-400 இருக்கிற மிசில்ஸ் தீர்ற வரைக்கும் இல்லை கைஸ். ஏன்னா வந்து நம்ம உள்நாட்டிலே BMDயும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம உள்நாட்டிலேயே வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் போர் நடந்தாலும் நம்ம வந்து உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி இந்த மாதிரி பெரிய ஏவுகணைகளில் உற்பத்தி பண்ணி நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். S-400 மட்டும் நம்பி இருந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதோட மிசைல்ஸ் தீர்ந்துருச்சுன்னா திரும்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு புது அமைப்பை ரெடி பண்ணி அதை வந்து தடுத்துருக்கோம். இது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து இது முக்கியமானது ரொம்ப. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான நாட்டை பாதுகாக்கிற அமைப்புகள்லாம் வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணாதான் கைஸ் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நடக்கிற போரெலாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் வாராக இருக்கட்டும் கைஸ், சீக்கிரமாக முடிய போகிறதில்ல. இதெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து மாதக்கணக்கிலேயோ வாரக்கணக்கிலேயோ இதெல்லாம் இழுக்கல கைஸ். இதெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் இருக்குதுங்கும்போது மற்ற நாடுகள்கிட்டருந்து நம்ம வெப்பன்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது வருஷக்கணக்கில். ஏன்னா வந்து மற்ற நாடுகள்கிட்டையும் நம்ம சொன்னோம்னா அவங்களோட ஸ்டாக்லேருந்து எடுத்து தர போகிறதில்ல. ஏன்னா வந்து அவங்க ஸ்டாக்லேருந்து எடுத்து தந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது இல்லாமல் போயிடும், அவங்களுக்கு கம்மியாயிரும் கைஸ். அப்படி பார்க்கும்போது எந்த நாடுமே அவங்க ஸ்டாக்லேருந்து எடுத்து தரமாட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா வந்து
S-400 மட்டுமே நம்பி இல்லை. இன்னும் வந்து இந்தியா கிட்ட நிறைய பாதுகாப்பு அமைப்புகளோட ஐடியாஸ் இருக்குது, இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி நம்ம S-400 வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்ம உள்நாட்டு அமைப்புகள் மட்டுமே போதுமானு கேட்டால் அதுவும் இல்லை கைஸ். இதை வந்து நம்ம என்ன தான் டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு போரில் வந்து பயன்படுத்தலை. இதை வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதே வந்து S-400 வந்து நேட்டோவுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக, இன்னும் வந்து நிறையா நாடுகளுக்கு வந்து எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் என்னன்னா பார்க்கலாம் கைஸ், இது வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது தான் கைஸ். ஆனால் வந்து அதையே நம்பியே இருக்கக்கூடாதுன்னு தான் கைஸ் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.